மோஸ்ட்லி சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் பிளான் தான். அதுக்கு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் தான் போயிருந்தோம். எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. எதை வாங்கனே தெரில. அப்புறம் பார்த்தா நமக்கே அந்த இடத்துல ஒரு மைண்ட் சொல்லும்ல, இதை செய்யலாம் அப்படின்ட்டு. அப்படி அங்கே வச்சு பிளான் பண்ணது தான் நண்டும் இறாலும். இந்த நண்டும் இறாலும் க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்து க்ளீன் பண்ண சொல்லியாச்சு. ஆக்சுவலாக ஏன் சண்டே நான்வெஜ் அப்படின்னா, அன்றைக்கி தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், பொறுமையாக க்ளீன் பண்ணலாம். சமைக்கிறதுக்கும் டைம் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பொறுமையாக டைம் இருக்கும். இதே ஒர்க் போகிற அன்னைக்கு அப்படின்னா அறக்க பறக்க தான் செஞ்சு பொறுமையாக கூட நமக்கு சாப்பிட டைம் இருக்காது. அந்த ஒரு ரீசன்னால தான் சண்டேவை நான்வெஜ் டேவாக நம்ம சூஸ் பண்ணி வைக்கிறது. இன்றைக்கி நண்டை வந்து கிரேவி ஃபார்மேட்டில் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் இறால தொக்கு மாதிரியும் தான் செஞ்சுருந்தேன். நண்டு கிரேவிக்கு வெங்காயம் தக்காளியை நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணி அப்புறம் ஒரு தேங்காய் வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறது. அந்த தேங்காய் பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேங்காவும் கேஷ்யூ நட்டும், வறுத்த மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாவத்தல் இது எல்லாமே அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இதோட சேர்த்துக்கிறது. அப்புறம் உப்பு மஞ்சள் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்ச நண்டையும் சேர்த்து ஒரு 20 நிமிஷத்தில் கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதான். இறால் தொக்குக்கும் இதே மாதிரி ஒரு பேஸ்ட் தான் ரெடி பண்ணி சேர்ப்பேன். அந்த பேஸ்ட்டுக்கு தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை, அப்புறம் கருவேப்பிலை, இதோட மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட இறாலையும் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதான். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இதில் ஆர்டிஃபிஷியல் மசாலா எதுவுமே சேர்க்கல. எல்லாமே ஹோம்மேடில் நம்ம அரைச்சி ஊற்றுற அந்த மசாலா ஐட்டம்ஸ் தான். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.